அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் பருவத்தே பயிர் செய், இளமையில் கல், இதெல்லாம் ஏன் சொல்லி வச்சாங்க? அந்தந்த காலம் அந்தந்த நேரத்தில் அதுக்குரிய விஷயங்கள் நடந்தாதாங்க சிறப்பாக இருக்கும். காலம் கடந்து கிடைக்கின்ற வாய்ப்புகளும் வசதிகளும் வாழ்க்கையில் இனிப்பதில்லைங்க. வாழ்க்கைங்கிறது சரியான முறையில் அமைவதற்கு, அதை அமைத்து கொள்வதற்கு சரியான காலகட்டம்னு பார்த்தா இந்த 20 வயது முதல் 40 வயது வரை உள்ள காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிட்டா வாழ்க்கையை அவன் நிம்மதியாக அமைத்து கொள்ள முடியும். அப்பதான் வாழ்க்கையோட பிற்பகுதி இனிமையை தரும், நிம்மதியை தருங்க. இந்த வயது காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி கிடைக்கும், எப்படி நடக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோங்க. அதுவும் இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அசுர குரு கொடுக்க போகின்ற அமிர்த யோகம் குறித்து பார்க்க போகிறோம். 20 வருட காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இடமாற்றம், மனமாற்றம், குணமாற்றம் என அனைத்து மாற்றங்களையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய பலன்கள் குறித்து தாங்க பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான்க. உங்க ராசியில விசாகம், அனுஷம், கேட்டை என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் குரு திசை நடக்கும். பின்னர் சனி திசை, அதற்கு பின் புதன், கேது திசை நடக்குங்க. அதுக்கு பிறகு நிச்சயமா சுக்கிர திசையானது வந்துடும். அதே போலதான் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் சனி திசையும், பின்னர் புதன் திசை, அதற்கு பிறகு கேது திசை, அதற்கு பின்னாடி நிச்சயமா இந்த சுக்கிர திசையானது வந்துடும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறப்பினில் புதன் திசை, பின்பு கேது திசை, அதற்கு பிறகு இந்த சுக்கிர திசையானது வந்துடுங்க. எப்படி பார்த்தாலும் 40 வயது முடியும் போது உங்களுக்கு நிச்சயமா சுக்கிர திசையானது வந்துடும். அப்ப 40 வயதுக்குள் நீங்க சுக்கிர திசையை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த சுக்கிர பகவான் அதாவது அசுரர்களின் குருவாக இருக்கக்கூடியவர். அதனாலதான் மற்ற கிரகங்களினுடைய திசையில கிடைக்காத பலன்களும் இந்த சுக்கிர திசையில கிடைக்கும்னு சொல்லலாங்க. சரி, அப்படி என்ன கிடைக்கும்? லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குங்க. அதாவது உலகியல் வாழ்க்கையின் சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்குங்க. அது எப்படி கிடைக்கும்? சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் வீடான ரிஷப ராசிக்கும் 12ஆம் வீடான துலா ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த 7ஆம் வீடு அப்படின்ற களத்திரஸ்தானம்ங்க, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அப்ப சுக்கிர திசை நடக்கும்போது காதல், திருமண வாழ்க்கை, ஏற்கனவே திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேருவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும், நடக்குங்க. நல்ல காரியங்கள் அனைத்தும் டக்கு டக்குன்னு வரிசையா நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு, நண்பர்களுடைய அனுசரிப்பு இவையெல்லாம் கிடைக்குங்க. உறவுகளின் எண்ணிக்கையானது கூடும். ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கி நடத்தினோம்னா அது யோகமாக இருக்குங்க. கலைத்துறையில சாதிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில், அதில் பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மளிகை கடை, ரெஸ்டாரண்ட் மற்றும் ஃபேஷன் டிசைனிங், பியூட்டி பார்லர், ஸ்பா, ஹெல்த் சென்டர் இவற்றை நடத்துவதற்கு யோகம் இருக்கு. மேலும் 12ஆம் வீட்டுக்கும் இதே சுக்கிரன் அதிபதினு சொன்னேன். அப்ப சொந்தமாக வீடு, அதுவும் கட்டிய வீடு வாங்குவதற்கு யோகம் இருக்குங்க. 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குவதற்கு நிச்சயமா யோகம் இருக்கு. மற்ற தசாபுத்தி காலத்துல கிடைக்காத பலன்கள் கூட இந்த சுக்கிர திசையில கிடைச்சிருங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் சரிங்க, இது நடக்கும், இது கிடைக்கும். ஒரு மனிதன் கலியுகத்துல வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் அனைத்தும் எந்த வழியிலையும் கொடுக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்கிர பகவானுங்க. நல்ல வழியோ கெட்ட வழியோ அதை பார்க்க மாட்டாரு. எல்லா வழியிலும் சுக்கிர பகவான் சுகபோகத்தை கொடுத்தே தீருவார். அப்ப சுக்கிர திசையில இந்த அனைத்து பாக்கியங்களும், இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. முக்கியமா பார்த்தோம்னா சுக்கிரனுடைய சொந்த வீடு மட்டுமில்லைங்க, சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளின் பலன்களும் இந்த சுக்கிர திசையில கிடைச்சிருங்க. அப்படி பார்த்தோம்னா முதல்ல பரணி நட்சத்திரம், இது உங்க ராசிக்கு
6ஆம் வீடான மேஷ ராசியில் இருக்குது. அப்போ வேலைங்கிறது நிரந்தரமாக அமைஞ்சிடுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பூரம், இது சிம்ம ராசியில் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு. அப்போ தொழில் விஷயம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம், இது 2ஆம் வீடான தனுசு ராசியில் இருக்குது. அப்போ குடும்பம் உருவாகிவிடும். கையில் பணம் காசு தங்கிவிடும். ஒரு மனிதனுக்கு குடும்பம் வேலை இந்த ரெண்டுமே நல்லா அமைஞ்சிட்டா போதுங்க, அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக நடந்தே தீரும். அப்போ அந்த விஷயமெல்லாம் இந்த சுக்கிர திசையில் தானாக உருவாகி விடுங்க. சுக்கிர பகவான் நிச்சயமாக உருவாக்கி தந்துடுவார். 20 வருட காலம் இந்த சுக்கிர திசையானது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அந்த சமயத்தில் இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும், நடக்குங்க. இந்த சுக்கிர திசையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இவற்றையெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் கண்டிப்பாக சுக்கிர திசையில் நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கையின் பிற்பகுதி ஆனந்தமாக அமைவதற்கு இது ஒரு அடிப்படையான காலமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அசுரகுரு சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய 20 வருட யோக பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.